சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். முன்னாள் கவர்னர், முன்னாள் பாஜக மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கார். மேடம் வணக்கம். அமமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள வருகிறது, உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வலிமை ஏற்படுத்தும்? இல்ல மகிழ்ச்சி. ஏன்னா எந்தெந்த வகையிலெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற வேண்டுமோ அதில் பலம் பெறுவது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏற்கனவே இரண்டு மிகப்பெரிய கட்சிகள், ஒன்னு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, இன்னொன்று தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. இரண்டுமே மிகப்பெரிய கட்சிகள் தான். ஏற்கனவே பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அதற்கப்புறம் பாமக அதில் இணைந்திருக்கிறது. இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்களும் இதுல இணைந்தது மகிழ்ச்சி. நம்மை பொறுத்த மட்டில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரியாமல் இருக்க வேண்டுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக மக்கள் எதிரான ஒரு ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒற்றை எண்ணம் உள்ள அனைவரும் இணைந்தால் கூடுதல் பலம் பெறும் என்பது உண்மைதானே. ஓகே, ஆனா இவங்க பழைய பகையை மறந்துட்டு ஒண்ணு சேரப்ப அந்த ஓட்டுகள் ஜெல்லாகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ்ல இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது. கூட்டணி என்று வரும்பொழுது அந்த தேர்தலில் என்ன நோக்கம் என்பதுதான் கட்சி தொண்டர்கள் எல்லோருமே இணைந்து பணியாற்றுவார்கள். எப்படி தலைவர்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறதோ அதே அக்கறை அவர்களை பின்பற்றும் தொண்டர்களுக்கும் இருக்கும். அதனால எல்லா தொண்டர்களுக்குமே இன்னைக்கு நம்ம ஒற்றை குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது, இன்னொன்று இது நேச்சுரல் அலையன்ஸ் தானே, ஏற்கனவே இணைந்து பணியாற்றியவர்கள் தானே. நாங்க இப்ப சமீபத்துல கூட அண்ணன் டிடிவி தினகரனோட நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்களோட 2024 பணியாற்றியவர்கள் தானே. அத மாதிரி அதிமுக எங்களோட 2021 பணியாற்றியவர்கள் தானே. அதனால எல்லாருமே ஏற்கனவே பணியாற்றியவர்கள் தான். அதனால இதுல ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஜெல்லா அவர்களெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. எங்க நல்லாவே ஜெல்லா ஒன்றுதான் இருக்காது. இப்போ ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்காரா? ஏன்னா அவர் உங்களோடு இணைந்து பயணித்தவர், இப்போ உங்களோடு வருவாரா? இல்ல, அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. எங்களோட தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களின் வழிகாட்டுதலிலும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வழிகாட்டுதலிலும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் அவர் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் பொறுப்பாளராக இருப்பதனால் தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படியெல்லாம் பலம் பெற வேண்டும், வலுப்பெற வேண்டும் என்று சிந்தித்து அவர்கள் செயலாற்றுவார்கள். அதனால் இதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இப்போ மற்ற யாரெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இன்னும் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் அப்படின்னா தேமுதிக, மருத்துவர் ராமதாஸ். இப்போ 23ஆம் தேதிக்குள்ள இவங்களாம் உங்களோட கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, யாரெல்லாம் தீவிரமாக திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இணைவார்கள் என்றுதான் எனது நம்பிக்கை. அது அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள இப்போ உள்ள தலைவர்களுக்கு இருக்கும் பொறுப்பை போலவே இணைய வேண்டுமா வேண்டாமா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் அந்த கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அதனால் அவர்கள் அந்த நிலையில் அரசியல் சூழ்நிலையில் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.